பிஜேபியை பற்றி நல்லாவே விஜய் அடித்து பேசியிருக்காரு சார். இதனால் பிஜேபி சைட்லேருந்து ஏதாச்சும் விஜய் வீட்டுக்கு ரைடு போக சான்சஸ் இருக்கா? பிஜேபியை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது பிஜேபியை எதிர்ப்பவர்கள் அவங்க குறி வச்சு இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அனுப்பப்படுகிறது, சிபிஐ, இடி, ஐடி, இதெல்லாம் சாதாரண மக்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருக்குதுன்றது உங்கள் பேச்சிலேருந்து. அதாவது அது ஒரு நடுநிலையாக செயல்பட வேண்டிய இந்த மத்திய அமைப்புகள் அது இப்போ மோடி அரசின் கைப்பாவையாக செயல்படுவது என்பதை சாமானியர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உங்கள் கேள்வியிலேருந்து நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. ரைடு வரலாம், வராமலும் போகலாம். அதனால் ரைடு வந்துதானாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகி தானே விஜய் பேசியிருப்பார். விஜய் ஒன்றும் இஸ் நாட் எ சைல்டு, அவர் அடல்ட்டு. இன்ஃபேக்டு அவரை மாஸ்டர் படத்தில் அவர் ஒரு ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கும்போது நெய்வேலியிலே எங்கேயோ நினைக்கிறேன், இன்கம் டேக்ஸ் ரெய்டுன்ற பேரில் அவர் அந்த ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அவரை காரில் வீட்டுக்கு கூப்பிட்டு இங்கே சென்னைக்கு ரெய்டு பண்ணி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்புறம் முடிவாச்சுன்னு வச்சுங்க. ஸோ இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், சிபிஐக்கு ஒரு ஆளை ஹராஸ் பண்ணுறது, இப்போ செய்திகள் கொடுப்பாங்க, அது ஒரு 10 வருஷம் கழித்து கேஸில் ஒன்றும் இல்லைன்னு ஆகலாம். ஆனால் உங்கள் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணாச்சு இல்லை. இப்போ அந்த வேலையை கனக்கச்சிதமாக 2014 மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அரசியல் எதிராளிகளை பந்தாடுகிறார்கள், சிறையில் தள்ளுறாங்க, ரெய்டு போகிறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால் பார்லிமெண்ட்டில் ஒரே கலேபரம். என்னென்னா ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக மட்டும் இல்லாமல் 5 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி 30 நாள் ஜெயிலில் இருந்தால் போதும், பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட்டில் இருக்கிற மற்ற மினிஸ்டர் எல்லாரும் 31வது நாள் ஆட்டோமேட்டிக்காக பதவி பறி போயிடும்னு ஒரு சட்ட திருத்தம், அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து இருக்குது. ஏன்னா இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா போகிறதுனுடைய அடையாளம் தான் இது.